ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ், த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். நீங்க ஒரு ஐபிஓ இன்வெஸ்டரா? ஸோ எல்லா ஐபிஓவும் மொக்கையா வாங்குதா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் துரைராஜ், NISM சர்டிஃபைடு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர், ட்ரைனர், ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஓகே, அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய சூப்பரான தகவல் பற்றி தான் இந்த சேனலில் வந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? முக்கியமான ஒரு விஷயம். ஐபிஓ பொறுத்தவரையிலும் இப்போ இருக்கிற கண்டிஷன், கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனில் தயவு செய்து எந்த ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்று அப்படி பெரிய சம்பாதிக்கணும்னு நினச்சி வேஸ்ட் தான் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா, இதுவரையிலும் லாஸ்ட் 1 இயரா நிஃப்டி இந்த 26,000 பிரேக் பண்ண முடியல. நிறைய வாட்டி அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகினே இருக்கு. ஆல் டைம் ஹை அதாவது ஆல் டைம் ஹைன்றது 26,200 சம்திங், அங்கிருந்து கீழே விழுந்தது. 26 2 வாட்டி இந்த மாசத்திலேயே டச் பண்ணி அதால பிரேக் பண்ண முடியல. நல்ல காலத்திலேயே நம்ம மார்க்கெட் ஏறாது. இப்ப நம்ம மார்க்கெட் 26,000 நிற்கும் போது தான் என்ன நடக்குது அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட் டெய்லி 500 பாயிண்ட் விழுந்துன்னு இருக்கு. எப்படி? டெய்லி 500 பாயிண்ட் டவ் ஜோன்ஸ் விழுந்துன்னு இருக்கு. அப்ப நம்ம நாளை நினைச்சு பார்த்துங்க, ஒன்னு கூட மிஞ்சாது. ஸோ தயவு செய்து இந்த ஐபிஓ பிளே பண்ற கேமை இப்போதைக்கு விட்டுருங்க. நான் அவனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, இப்போதைக்கு விட்டுருங்க. என்ன ரீசன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஃபேக்கா டேட்டாஸ் காமிச்சு ஐபிஓ கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் ஐபிஓ டீ கடை விளம்பரம் மாதிரி ஆயிடுச்சு. டைரக்டா பேப்பர்ல கொடுக்குறாங்க, எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் அதை பத்தி பேசுறாங்க. இப்படிதான் நீங்க அந்த ஐபிஓ மாட்டிக்கிறீங்க. இட்ஸ் அ பிக்கஸ்ட் ட்ராப். ஸோ ஒரு டேட்டா கூட நிறைய உண்மை இருக்க மாட்டுது, நிறைய கம்பெனி ஃபேக் பண்றாங்க. ஸோ யாரையும் நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை, நமக்கு அந்த அவேர்னஸே இருக்காது. ஆக்சுவலா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எத்தனை ஐபிஓ ட்ரேடர்ஸ்க்கு உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் படிக்க தெரியும் தெரியாது. ஸோ ஐபிஓ வருது, நான் அப்ளை பண்றேன். எல்லா ஐபிஓவும் அப்ளை பண்ணு. லாட்ரி டிக்கெட்டே தான். எல்லா ஐபிஓல ஒன்று வாங்கு. எது வருதோ வந்தா ஓப்பன் ஆன அன்னைக்கு வந்தா க்ளோஸ் பண்ணு. லாபம் வந்தா க்ளோஸ் பண்ணு. கிடைச்சா ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே. இப்போதைக்கு அந்த சீசன் பிசினஸ் ஸ்டாப் பண்ணி வைங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லா டைமும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. எப்பவுமே மார்க்கெட் வந்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது எல்லாத்துக்கும் மேல, ஓகேங்களா? அது ஒரு இன்ஃபினைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அட்லீஸ்ட் நிஃப்டி 26,500 மேல க்ளோஸ் ஆகிற வரலுமாச்சு வெயிட் பண்ணுங்க. ஒரு டெய்லி க்ளோஸோ இல்ல வீக்லி க்ளோஸோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க முதலீடு பண்ணுங்க கண்டிப்பா. பிகாஸ் என் தலைவன் பிஆர் சுந்தர் சொன்ன மாதிரி இப்போதைக்கு எதுவும் டேட்டாலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போதே இந்த யூஎஸ் மார்க்கெட் இருக்கு. அதாவது இப்போதைக்கு டேட்டா கிடையாதுன்னா, நம்ம ஊர்ல எதுவும் எலெக்ஷன்லாம் கிடையாது, எந்த கெட்ட செய்தியும் கிடையாது. மார்க்கெட்டு மேலே போறதுக்கான பிரகாசமான வாய்ப்புலாம் இருக்கு. பட் அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் யூஎஸ் மார்க்கெட் இவ்வளோ பாயிண்ட் விழுறதுக்கு நம்ம கொஞ்சமாச்சும் ரியாக்ட் பண்ணோம்ல. பர்டிகுலரா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன்னா, 18th நவம்பர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல வரலாம், ஓகேங்களா? ஏன்னா நிறைய வீடியோ லைன் அப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் டேட்டா எடுத்து பாருங்க. அதாவது 18 நவம்பர் மார்க்கெட் டேட்டா எடுத்து பாருங்க. நேத்து க்ளோசிங் 26,000 மேல க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் டு பிரேக் 26,100. பட் மார்னிங்ல இருந்து விழுந்தது தான் 100 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. அப்போ மறுபடியும் இந்த 25,900 இருக்கிற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்றது இப்ப அது ஒரு அடுத்த குதிரை கொம்பு நமக்கு. ஸோ இப்போ கண்டினியூஸா நமக்கு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்க நீங்க ஃப்ரெஷ் ஐபிஓ இறங்கினே இருக்கீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய டேஞ்சரா இல்ல உங்களுக்கு அமையும். ஸோ அப்போ நீங்க அதை தாண்டி நீங்க உங்க ஐபிஓ பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, பர்ஃபார்ம் பண்ணாதுன்னு சொல்ல, கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணும். அப்படி பர்ஃபார்ம் பண்ற கம்பெனி உங்களுக்கு கண்டிப்பா கிடையாது. ஸோ நமக்கு கிடைக்கிறது ஈயம் வெத்தலையும் தான் நமக்கு கிடைக்க போது. அது நமக்கு மாட்டி விட்டுரும். சமீபமா அந்த ஐபிஓ பர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப ரொம்ப ரேர்.
எல்ஜி டாடா டெக்னாலஜிஸ் வந்து நிறைய பேருக்கு டாடா டெக்னாலஜிஸ் அப்ளை கிடைச்சிருக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த ஐபிஓ ஓப்பன் ஆனது ஃபிளாட் ஓப்பன், கிரே மார்க்கெட் பேவும் 2%. பட் எல்ஜி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. சமீபமாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அப்போ நிறைய ஐபிஓல இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு. மறந்துடாதீங்க, நம்ம பேடிஎம் நைக்காலாம் பார்த்தவங்க தான் அடினா அடி செம்ம அடி விழும். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு இந்த ஐபிஓ பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணுங்க. அப்போ வேற எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா பெஸ்ட் வே நிஃப்டி இறங்க இறங்க நிஃப்டி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆல்டர்னேட்டிவா கொஞ்சம் ஃபண்டு கோல்டு பீஸோ இல்லை சில்வர் பீஸோ செபி அப்ரூவ்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் இப்போதைக்கு இருக்கிறதுலே சேஃப். ஸ்டாக்கே விட்டுருங்க கொஞ்ச நாளைக்கு. இந்த 26,000 ஆல் டைம் ஹையை தாண்டி க்ளோஸ் ஆகட்டும். அப்போதான் நீங்க ஏறினே வாங்கி வச்சுக்கிற ஸ்டாக்லாம் மேலே வரும். நம்ம பழைய ஸ்டாக்லாம் கிளியர் ஆகணும்னா அது கொஞ்சம் நிஃப்டி ஆல் டைம் ஹை தாண்டி நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் வைக்கும் போது தான் என்ன நடக்கும், பழைய ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் கண்ணு மூச்சு மேலே வரும். அப்போ நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி அதர்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு அது மாதிரி என்ன தேவை இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு முக்கியமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.